ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வேண்டாம்ப்பா, நீங்க உங்களுக்கு தெரியல, நாய் பற்ற தங்கம் பழம் தான். கழுத்தை கட்டிட்டு சும்மா அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சிடென்ட் காயெல்லாம் கிடைக்கலையா? யூஸ் பண்ணதே இல்லையா? யூஸ் பண்ணதே இல்லையா? யூஸ் பண்ண தெரியலையா? கீழே பார்க்காம சொல்லுப்பா. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதா? என்ன இதெல்லாம் இப்படி இருக்கீங்க? DIGN அடுக்கடுக்கான கேள்விகள். திக்கி திணறிய காவலர்கள் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கும் பகீர் வீடியோ. நீங்க சொல்லுங்க, நீங்க 3 ஐட்டம் சொன்னீங்கப்பா, என்னென்ன பார்த்து? தமிழக காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர்களுக்கு துப்பாக்கி, லத்தி, சீருடைகள், முதலுதவி சிகிச்சை பெட்டி போன்ற உடைமைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ரோந்து பணி மேற்கொள்ளும் காவலர்களுக்கு ஜீப்கள், கார்கள், ரோந்து பைக், மொபெட் வாகனங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் காவல்துறைக்கு கொடுக்கப்படும் உடைமைகள் மற்றும் வாகனங்களை ஆண்டுக்கு ஒருமுறை ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் இந்த ஆண்டிற்கான வருடாந்திர ஆய்வு வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. அப்போது வேலூர் சரக DIG முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் அனைத்து காவலர்களும் தனது உடைமைகளுடன் அணிவகுத்து வந்து நின்றனர். அந்த நேரத்தில் இந்த ஆய்வில் கலந்து கொண்ட DIG முத்துசாமி அங்கிருந்த காவலர்களிடம் உடைமைகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை இன்றுதான் புதிதாக வாங்கிக் கொண்டு வைத்துள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த காவலர்கள், நாங்கள் முறையாக தான் பயன்படுத்தி வருகிறோம் என தெரிவித்தனர். அப்போது அங்கிருந்த காவலர்களை ஒவ்வொருவராக கண்காணித்து வந்த DIG முத்துசாமி, வாகனங்களில் பயன்படுத்தப்படும் முதலுதவி சிகிச்சை பெட்டியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியுமா என்று கேட்டார். மேலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று செய்து காட்டும்படி கூறினார். ஒரு கணம் இதனால் பதற்றமடைந்த காவலர்கள் அதனை எப்படி பயன்படுத்துவது என தெரியாமல் திணறினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்றொரு காவலரிடம் ரோந்து பைக்கில் உள்ள மைக்கை எப்படி பயன்படுத்துவது என கேட்டார். ஆனால் அந்த காவலரும் மைக்கை எப்படி பயன்படுத்துவது என தெரியாமல் திகைத்து போனார். அப்போது ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த DIG முத்துசாமி, இது கூட தெரியாம எப்படி வண்டி ஓட்டுறீங்க? முதல்ல இதெல்லாம் கத்துக்கோங்க, வண்டி ஓட்டுங்க என கோபமாக பேசினார். இதனிடையே அங்கிருந்த காவலர்களை ஒவ்வொருவராக அழைத்து உடைமைகள் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். ஆனால் DIGயின் கேள்விகளுக்கு காவலர்கள் சரியாக பதிலளிக்காததால் அவர்களுக்கு சரியான டோஸ் கொடுத்தார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து ரோந்து வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதா, குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதா, டிரைவர்களுக்கு அடிப்படை வாகன பழுது பார்த்தல் விவரங்கள் குறித்து தெரிந்து வைத்துள்ளனரா என ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து ரோந்து வாகனங்களை இயக்கும் போது அனைவரும் தங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும், காலாவதியான உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும், வாகனங்களில் உள்ள தளவாட பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாகனங்களை இயக்கினால் கண் பரிசோதனை செய்திருக்க வேண்டும். கலவரம் மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் குறித்த அடிப்படை பயிற்சிகளை அனைவரும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மேலும் தங்களுக்கு வழங்கப்பட பாதுகாப்பு உபகரணங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என DIG முத்துசாமி அறிவுரை கூறினார். தற்போது வருடாந்திர ஆய்வுக்கு வந்த வேலூர் சரக DIG முத்துசாமி காவலர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கும் வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே வேகமாக பரவி வருகிறது. வண்டியை ஓட்டுன்னு சொன்னோன்னா நீ முதல் வேலையாக தொப்பியை கட்டிக்கணும், 2வது வேலையாக ஹெல்மெட் எடுத்து மாற்றிக்கணும். ரெண்டு பண்ணலன்னா நீ நல்ல டிரைவர் கிடையாது. ஆன் பண்ணு, வண்டி ஆன் பண்ணு. இப்போ அவர் அதுங்கிறாரு கேட்குது லைட்டாக. அந்த தருமாறு யூஸ் பண்ணதே இல்லையா? யூஸ் பண்ணதே இல்லையா? யூஸ் பண்ண தெரியலையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? என்ன நான் சொல்லுறேன்.
புரியுதா? அதனால இது சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் நான் அப்படின்னு தான் பார்க்குறேன். நான் எங்கேயுமே போகிறது. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்டு கிட்டுடைய இது வந்து அவனுக்கு வந்து தெரியணும். அதே மாதிரி இவன் கையில் இருக்கக்கூடிய ஸ்கானருடைய இதெல்லாம் வந்து கூட அவனுக்கு வந்து தெரியணும். இவனுக்கு ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு, இவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் வந்து சொல்கிறான் இத்தனை நம்பர் ஸ்கானர் வந்து யூஸ் பண்ணுங்க, அது வந்து கலெக்டர் ஈஸியாக போகிறான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாட்டி போனால் அது நம்மகிட்ட இருக்கா இல்லையா இதெல்லாம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இல்லை. இவங்களுக்கு ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் நடப்பாங்க. அந்த நம்ம அவங்க எதிர்பார்க்குற ஆசிரியர்கள் நம்மகிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு தெரியுமே. இது என்னென்னவெல்லாம் இருக்குப்பா, என்னென்னவெல்லாம் இருக்குது வேண்டாம்ப்பா. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியலை. இது நாய் பெற்ற தெங்கம்பழம் தான். இந்த கழுத்தை கட்டிட்டு சும்மா வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்னா சும்மா வச்சா போதும், அவர் பாட்டு பார்த்து செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காயெல்லாம் கடையில் போடுறியா? யாருப்பா நீங்கள் பார்க்குறீங்க? சரவணன். ஏன் இவ்வளோ கேவலமாக இந்த வண்டியை வச்சுருக்காரு? இது என்ன பெருசாக வந்து வந்துடக்கூடிய செலவு தப்பு கழுத குட்டி எல்லாத்தையும் ஊற்றி மழையில் நினையக்கூடாதுன்னு ஸ்பீக்கர் இது ஓட்டுறதுன்னா கூட வந்து பரவாயில்ல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.